ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அசத்தலான எல்லாரோட ஃபேவரட் டிஷ் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நமக்கு மட்டன் ஹாஃப் குக்டு ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி டப்பரை எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, பிரியாணி லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கல்லுப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கான டேஸ்ட்டே நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதக்கி எடுத்ததும் நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த பிரியாணிக்கான மசாலா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ண மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து ஹாஃப் குக்டு ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம தம்மில் போட்டு வேக வச்சுருவோம். இந்த பிரியாணி கிரேவி கூட நம்ம ஆட் பண்ண மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பாயில் பண்ண அந்த வாட்டரையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர், அந்த ரேஷியோவில் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரைஸும் மட்டனும் ஈக்குவல் ரேஷியோவில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ மட்டன் 1.5 கிலோ ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 20 minutes ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப லைட்டாக பண்ணணும், இன்னும் அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ நமக்கு ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் லெவலில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் ஒரு கிண்ணத்தில் கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டு அதில் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டரை நம்ம மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பர் அண்ட் யம்மியாக மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஆனியன் ரைத்தா, பாயில்ட் எக் கூட என்னோடய லஞ்ச் காம்போ பிளேட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அசத்தலான ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.